எப்படி இருந்த இந்த இடத்த ஃபுல்லாக காடு பிடிச்சி நிறைய செடி கொடிகள்லாம் வளர்ந்துருந்தது. எதுவுமே உபயோகம் இல்லைன்னு எந்த செடிகளையுமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு தேவைக்காக தான் இந்த உலகத்தில் எல்லா செடிகளும் வளர்ந்துருக்கு. யாரோ தேவைக்காக. நம்ம ஏதாவது நடணும் இல்லையா அந்த இடத்துல, அதனால் அப்படியே விட்டால் அப்படியே தான் கிடக்கும். சரி ஏதாவது நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிபி கொண்டு வந்து இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து ஒரு 10 கிலோ முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணோம். நிறைய பேர் மலை மேலே 3000 அடி 4000 அடி மேலே இருக்கும், பாறைகளோட இடுக்கில் இருக்கும். அதெல்லாம் சரி அங்கே இருக்குது. ஆனால் மரத்து மேலேயும் வளருது. மரத்து மேலே வளர்கிறத பார்க்கணும் அப்படின்னா கேரளா சைடு வந்து பாருங்கள். பாக்கு மரம், தென்னை மரம் அந்த இடத்துல மரத்து மேலே தொட்டி அப்படியே வளரும். ரொம்ப கொஞ்சம் உயரத்தில் தான் இருக்கும், நம்ம கைக்கெல்லாம் எட்டாது. அந்த மரமே வேஸ்ட் ஆகிடும். அந்த மரமே வந்து உயிரோடு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. நான் 2 மரத்தில் பார்த்தேன். அதை வந்து இது அப்படியே அதில் உள்ள சத்துக்கள் எல்லாத்தையுமே இது உறிஞ்சிருமா என்னன்றது கரெக்டாக தெரியல. அண்ட் இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி அடுத்து என்ன நட போகிறோன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக ஜேசிபி இருந்து இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க. இதே ஆள் வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு நாளில் வேலை முடியுமான்னு தெரியாது. இதெல்லாம் எதுக்காக யாருக்காக பண்ணுறோன்னா நம்மளோட தேவைக்காக, நம்ம மைண்ட் ரிலாக்ஸ், எஸ்பெஷலி என்னோட மனசு சந்தோஷத்துக்காக மட்டுமே இந்த வேலையெல்லாம் நான் பண்ணுறேன். தேங்க்யூ.